திருச்சிற்றம்பலம். ஹரநம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. இன்று திருநீற்றின் பெருமை பற்றி பார்ப்போம். சீர்மிகு செந்தமிழரின் இறைக் கொள்கையாகிய சித்தாந்த சைவத்தின் முதன்மையான அடையாளங்களில் ஒன்று திருநீறாகும். பொங்கு ஒளி வெண் திருநீறு பரப்பினாரை போற்றுவார் கழல் எம்மால் போற்றலாமே என்று திருநீற்றின் பெருமையை தெய்வ சேக்கிழார் மங்கையர்க்கரசியாரின் வரலாற்றில் குறிப்பிடுவார். இறைவனின் திருவருளுக்கு அடையாளமாக வாழ்த்து வழங்கும் பொழுது அணிவிக்கப்படும் திருநீற்றை சைவர்கள் அணிய வேண்டிய உண்மையை உழைப்பினை உணர்த்திய மங்கையர்க்கரசியார் என்ற பெண்ணடியாரின் திருவடிகளை யாரெல்லாம் போற்றுகின்றார்களோ அவர்களின் திருவடிகளை நான் போற்றி வணங்குகின்றேன் என்கின்றார் தெய்வ சேக்கிழார். மெய்ப்பொருள் நாயனார் திருநீறு அணிந்திருந்த தன் எதிரியினை கொல்லுதல் கூடாது என்றும், அவன் மெய்ப்பொருள் நாயனாரை குத்துவாளால் குத்திய போதும் திருநீறு பூசிய அவன் கையில் மடிவது சிறப்பு என்றும் திருநீற்றுக்காக தன் உயிரை விட்டதும் திருநீற்றின் சிறப்பினை நமக்கு நன்கு உணர்த்தும். திருநீற்று நெறியாகிய சிவநெறியினை பரப்புவதற்கு வந்தவர் என்று தெய்வ சேக்கிழாரால் போற்றப்பெறும் திரு ஞானசம்பந்த பெருமான் திருநீற்றின் சிறப்பினை உணர்த்தி திருநீற்றின் துணை கொண்டு பாண்டிய மன்னனின் வெப்பு நோயை போக்கியதும் திருநீற்றின் பெருமையை உணர்த்தி நிற்கின்றன. சித்தாந்த சைவ நெறியாகிய சிவநெறியில் திருநீறு எத்தகைய சிறப்பினை பெற்றிருக்கின்றது என்று திரு ஞானசம்பந்த பெருமார் அழகுற குறிப்பிடுவார். வானுலகத்தில் உள்ள வானவர்கள் உடலெங்கும் பூசிக்கொள்ளும் திருநீரானது மந்திரம் போல் பூசுபவர்களை காப்பது என்கின்றார். சிவ அழகினை கொடுக்கின்ற திருநீரானது சைவ சமய அனைத்து நூல்களிலும் சிவ ஆகமங்களிலும் வலியுறுத்தியும் புகழ்ந்தும் சொல்லப்படுவது என்கின்றார். வடமொழி வேதங்களிலும் சிறப்பாக எடுத்து ஓதப்பெறும் திருநீறு கொடிய பிறவி துன்பத்தை தீர்க்கக்கூடியது என்கின்றார். சிவ அறிவினை நல்கி அறியாமை எனும் சிறுமையை போக்கும் திருநீற்றின் பெருமை சமய ஆசான்களால் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டும் அணிய செய்வித்தும் போற்றப்பட வேண்டியது என்கின்றார். மெய்ப்பொருளான இறைவனின் நிலை பெற்ற நிலையையும் உயிர் பெற்றுள்ள நுகர்ச்சி பொருள் உடல் உலகு கருவிகள் ஆகியவற்றின் நிலையாமையையும் உணர்த்தி நிற்பது திருநீரும் என்று குறிப்பிடுகின்றார். பெருமானின் திருவடி பேச்சினை அளிக்க வல்ல திருநீறு பெருமானிடத்தில் அன்பினை விளைவிக்க துணை நிற்பது என்றும் குறிப்பிடும் திரு ஞானசம்பந்த பெருமான் திருநீறு விரும்பி அணிவார்க்கு பெருமையையும் உயர்வையும் நல் அறிவையும் அளிப்பது என்கின்றார். ஆசையை விட வேண்டும் என்பதனை உணர்த்தும் திருநீறு யான் எனது எனும் செருக்கினை அறுத்து உடல் கிடக்க இறக்கும்போது உயிரோடு எஞ்சி நிற்கின்ற அருள் செல்வத்தினை சேர்ப்பது என்கின்றார். உடல் தூய்மையையும் உள்ள தூய்மையையும் அளிக்கும் திருநீரானது பிற உயிர்களிடத்தில் அன்பை விளைவிப்பது என்றும் நம் தீவினைகளை போக்கி இறைவனின் திருவருளை கூட்டுவது என்றும் குறிப்பிடுகின்றார். இத்தகைய சிறப்புடைய திருநீற்றினை திருமூலரும் குறிப்பிடுகின்றார். செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே என்று திரு ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். சிவந்த பவளம் போன்ற திருவாயினை உடைய உமையை தமது உடலில் ஒரு பாகமாக கொண்ட திரு ஆலவாய் என்று சொல்லப்படும் மதுரை கோயிலில் உள்ள பெருமானும் திருநீறு அணிந்திருக்கின்றான் என்று அவர் குறிப்பிடுகின்றார். திருமூலரோ கங்காளன் பூசும் கவச திருநீறு என்கின்றார். பெருமானின் கங்காள வடிவம் என்பது பேரூழி காலம் ஏற்படுகின்ற போது பெருமான் தோற்றிய உலகங்கள் யாவற்றையும் பிறவற்றையும் ஒடுக்கி அருளும் காலத்தில் கொள்ளும் வடிவம் என்று மெய்கண்ட நூல்கள் குறிப்பிடுகின்றன. பேரூழி காலத்தில் எல்லாம் ஒடுங்கி பேரிருள் எங்கும் சூழ்ந்து நிற்கும் போது நான்முகன் திருமால் இந்திரன் போன்ற வானவர்களின் மண்டை ஓடுகளையும் எலும்புகளையும் மாலையாக அணிந்து பெருமான் தனித்து தனி தலைவனாக நிற்பான் என்றும் குறிப்பிடுகின்றன. அவ்வேளையில் பெருமானின் திருநெற்றியில் திருநீறு அணியப் பெற்று தோற்றமளிப்பான் என்றும் குறிப்பிடுகின்றன. இதனையே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே என்று மாணிக்கவாசகரும் சிவபுராணத்தில் குறிப்பிடுவார். கங்காள வடிவத்திலே பெருமான் அணிந்திருக்கின்ற திருநீற்றை யாரெல்லாம் அணிகின்றார்களோ அவர்களை பகை அல்லாது தீவினைகள் வந்து தாக்காமல் திருநீறு பாதுகாக்கும் என்கின்றார் திருமூலர். தீவினைகள் கெடுவதோடு மட்டுமல்லாமல் சிவச்சார்பு ஏற்பட்டு இறைவனின் திருவடி பேறு கிட்டும் என்பதனை கங்காளம் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வாரேயாம் ஆகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே என்கின்றார். உயிர்கள்
திருநீறு அணிவது தங்கள் உயிரைப் பற்றியுள்ள அழுக்குகளைப் போக்கிக் கொள்ளவும், நிலையாமையை உணரவும் என்பார். பெருமானின் நெற்றியிலும் திருமேனியிலும் காணப்படும் திருநீறானது பேரொளி காலத்திலேயே பெருமான் உயிர்களின் அழுக்குகளை சுட்டு எரித்து சாம்பலாக்கியதன் குறிப்பாகும் என்று மெய்கண்ட நூல்கள் குறிப்பிடுகின்றன. பெருமானின் திருவருளை கூட்டுவிக்கும் திருநீறு பெருமானின் திருவருளாகவும் அமைகின்றது என்று திருமூலர் குறிப்பிடுகின்றார். திருமூலரும் நாயன்மார்களும் சைவ மெய்கண்ட நூல்களும் திருமுறைகளும் சிவ ஆகமங்களும் போற்றி புகழும் திருநீற்றினை, பெருமானின் திருமேனியில் விளங்கும் திருநீற்றினை சைவர்கள் அணிவதற்கு வெட்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டியது. தங்கள் பிள்ளைகளுக்கு திருநீறு அணிவதன் மேன்மையையும் உயர்வையும் உரைப்பையும் அதன் பயனையும் எடுத்துரைப்பதும் அதனை அணியும் முறையினை செயல்படுத்துவதும் சைவப் பெற்றோர்களின் கடமையாகும். திருச்சிற்றம்பலம்.